We will chant Navayapratam 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting home, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly open your eyes. நாமே பகவானுடைய அனுகிரகத்துல ரமணருடைய அற்புதமான உபதேச உறுதியாரில் ஆரம்பிச்சோம். அந்த உந்துதல் சக்திங்கிறத கிவிங் a kind of a momentum for us to leap and fly high. அதுக்கப்புறமா அதை ஒட்டி உள்ளது 40 அதனுடைய விளக்கங்களாக முருகனாருடைய விருப்பத்திற்கிடங்க அவர் சொன்ன 40 பாடல்கள் பார்த்தார். அதையே அவர் கலிவெண்பாவிலும் பாடியிருப்பார். அதுதான் உள்ளது 40 கலிவெண்பா, அதையும் பார்த்தோம். இப்ப நாம 1920-30களில் பகவானுக்கு ஒரு பொழுதுபோக்கு என்னன்னா நிறைய படிப்பார். அவர் படிக்கிற எல்லாத்தையுமே தனக்கு எது இதெல்லாம் படுறதோ அந்த பாடல்களை எல்லாம் அவர் தமிழாக்க தன்னுடைய இதுலயே வந்து ஒரு பாடல்கள் வடிவில், அது சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, மலையாளமா இருந்தாலும் சரி, தமிழ்ல அவர் பாடல்களை எழுதி வைக்கிறார். அது போல ஒரு 40 பாடல்கள் சேர்ந்திருக்கு. அந்த காலகட்டத்துல முருகனார் கேட்கிறார், மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் ஆரம்பிக்கும். உள்ளது 40 மங்கள பாடல். மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும். What is the reality? How to attain it? How to experience it? இது வந்து நீங்க விளக்கமா என்ன நீங்க சொன்னா நல்லா இருக்குமே. ஏற்கனவே நிறைய பாடல்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு ஏற்கனவே நான் ஒரு 40 பாடல்கள் பண்ணியிருக்கேன், அதுல வேணா பார்க்கலாமே அப்படின்ட்டு அது பகவான் இந்த எடுத்துக்கொண்ட குறிக்கோள் மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் அதுக்கு ஒட்டி வந்த மாதிரி என்னென்னலாம் பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஏறக்குறைய ஒரு 10 பாடல்களுக்கு மேலே தேர்றதில்லை. பகவான் சொல்றார், இது எதுக்கு இதுல பார்த்துட்டு இருக்கிறது, நம்மளே சரியா பாடிடலாமே. அப்ப இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த பாடல்கள்ல இது வந்து 41 பாடல்களை உள்ளடக்கியது தான் இந்த அனுபந்தம். இதுக்கு பேர் வந்து அனுபந்தம், கனெக்ஷன். உள்ளது 40 அனுபந்தம். இதுல என்ன அழகுன்னு, அவர் தாம் பல காலங்களில் படித்த ஆதிசங்கருடைய விவேக சூடாமணி, அவருடைய பஜகோவிந்தம், யோக வசிஷ்டா, அது அது அப்புறமா தேவி லோத்ரா அப்படின்றது, அப்புறம் சதாசிவ பிரம்மேந்தருடைய பல பாடல்கள், இதுல எல்லாம் பண்ணிருக்க. அது எல்லாமே வந்து ஒரு இந்த பாடல்களை அழகா இடம். இந்த படிக்கிறச்சு தான் எனக்கு சொன்னது. பகவான் ரொம்பவுமே ஒரு பணிவோட உள்ளது 40ல பன்னூல் கூறும் உண்மை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஏறக்குறைய முன்னையே பல ஞானிகள் பல சத்குருக்கள் சொல்லியிருக்கா, அதைத்தான் நான் சொல்றேன் என்றதை வந்து அப்போ நம்ம பணிவுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு விளக்கமா இந்த உள்ளது 40 அனுபந்தம். பன்னூல் கூறும் உண்மைங்கிறத இங்க வந்து அவர் ஆணித்தரமா அந்த பாடல்களை மொழியாக்கம் செய்த நமக்கு அழகா கொடுக்குறப்ப, ஆமா ஆமா யோக வசிஷ்டர் இதுதான் சொல்லியிருக்கு, ஆதிசங்கர் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்குள்ள பண்ணும். அதுதான் இந்த நூலினுடைய ஒரு அழகு. அப்போ என்னன்னா இதுல பார்த்தோம்னு விவேக சூடாமணி ஆதிசங்கரர் எழுதியது, அது சமஸ்கிருதம், அதுல இருந்து தமிழாக்கம். பிரபுலிங்க லீலா அப்படின்னு கன்னட மொழி ஒரு அற்புதமான பழைய கால நூல், அதுவும் வந்து வட சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. அதையும் வந்து இவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்புறம் வசிஷ்டர் எழுதிய யோக வசிஷ்டா. யோக வசிஷ்டா நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க, என்ன அம்மா ஜெயஸ்ரீ நிறைய எடுத்திருக்காங்க கிளாஸ், அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்.
அதுல முக்கியமானது அதுவும் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிறது, அதில் இருந்து எடுத்திருக்கிறார். அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம், வியாசர் பகவான் எழுதிய ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் சில பாடல்களை இவர் இந்த உள்ளதனார்த்த அனுபந்தத்தில் மொழியாக்கம் செய்து சேர்த்திருக்கிறார். தேவி காலோத்தரங்கிறது வந்து உப ஆகமா அப்படி சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத் போல, அது வந்து சமஸ்கிருதம் இருக்கு, அதுல இருந்து எடுத்திருக்கிறார். அப்புறமா அஷ்டாங்க ஹிருதயம், அஷ்டாங்க ஹிருதயம் என்ற ஒரு மலையாள மருத்துவ நூல், பாருங்க எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கிறாருன்னு ஆச்சரியம். அந்த மருத்துவ நூலில் இருந்தும் சில பாடல்களை இந்த இந்த புத்தகத்துக்கு எடுத்திருக்க. அதுல அப்புறமா சதாசிவ பிரம்மேந்திரன் அவர் எழுதிய பாடல்கள். இப்படிதான் இந்த பாடல், இந்த நூலினுடைய அமைப்பு இருக்கு. இதனுடைய மங்கள பாடலா எடுத்த முதல் பாடல், மங்கள பாடல் இன்ட்ரோடக்டரி. முதல் 5 பாடல்கள்ல எப்படி நாம யாரு கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது எப்படி எல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துது, அதுதான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இப்போ வந்து நாம ஒவ்வொரு பாடலா அழகா எடுத்துட்டாலும் கூடவே வாங்க. மங்கள பாடல் இன்ட்ரோடக்டரி. இந்த நூலினுடைய உள்ளடக்கம் என்ன, இதனுடைய கருப்பொருள் என்ன, அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்ச ஒரு மெயில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூடவே வாங்க படிச்சிருப்பீங்க. எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம், எதனது எல்லாம் எதனின்று இவ்வனைத்து உலகம் எழுமோ, மற்ற இவை யாவும் எதன் பொருட்டாம், எதனால் இவ்வையம் எல்லாம் எழுந்திடும், இவ்வெல்லாமும் எதுவே ஆகும், அதுதானே உளப்பொருளாம் சத்தியம் ஆம் அச்சொரூபம் அகத்தில் வைப்பான். இதுதான் முதல் பாடல். இந்த பாடல் வந்து யோக வசிஷ்டம், அந்த வசிஷ்டர் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் எழுதிய யோக வசிஷ்டாவில உப சம பிரகரணத்தின் 8வது சர்க்கத்தில் 12வது ஸ்லோகம். இதனுடைய பொருளை நாம பார்க்கணும். எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும், இது முதல்லயே நான் சொல்றப்ப இந்த பாடம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது முதல்ல சொல்லிட்டு என்ன, எல்லாருமே ஒரு உதாரணம் சொல்றது வந்து சிலந்தி பூச்சி எப்படி தன்னுடைய வலையை தானே உருவாக்கி கொள்ளும். எந்த ஒரு பொருளை பண்ணாலும் அந்த பொருளை ஆக்குவதற்கான கருத்தா இருக்க வேண்டும், ஆள் இருக்கணும் சேர்த்து. ஒரு மண்பாண்டம் செய்யணும்னு அந்த கருத்தா அந்த பியவன் இருக்கணும். அடுத்தது அந்த மண்பாண்டம் செய்வதற்கான கருவி இருக்கணும், அந்த சக்கரம் இருக்கணும். அடுத்தது அந்த மூலப்பொருளான மண் இருக்கு. இது மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த செயல் முடிவடையும். ஆகவே கருத்தா, அதனுடைய கருப்பொருள், அதற்கான செயல்பாடு உபகரணங்கள், இது மூணுமே தேவை. ஆனால் ஒரு சிலந்தி, அதுதான் வடமொழியில ஊர்ணநாபி அப்படின்னு, அந்த சிலந்தி பூச்சியானது தன்னிலிருந்தே அந்த முழுக்க உண்டான கருப்பொருளையும் உருவாக்கிக்குது, தானே அதுக்கு உபகரணமாகவும் இருக்கு, தானே அதை ஆக்குவன கருத்தாகவும் இருக்கு. மூணுமே அதுதான். அதுவே எச்சில தானே வெளியே கொண்டு வந்து, அதுவே அழகா வலைய பின்றது, பார்த்து அப்புறமா அது விட்டு. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் படிச்சேன். அதனால என்ன சொல்ற, எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம். இவ்வுலகம்ங்கிறது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்கிறோம், வேப்ப மரம் பார்க்கிறோம், மாமரம் பார்க்கிறோம், தென்னை மரம் பார்க்கிறோம், விதவிதமான பறவைகள் எல்லாமே பார்க்கிறப்போ இது உண்மைன்னு நமக்கு தோன்றும். எப்படி எதன் அது எங்க இருக்கு, எல்லாம் பூமி தாயின் மடியில் இருந்தா இருக்கு. இது நம்ம சிட்டில இருக்கச்சு புரியாது. அப்படி கிராமத்து பக்கம் போறச்சுதான் ஒரு தோப்பு தாண்டி போறச்சு, அந்த தோப்புல எத்தனை விதமான மரங்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான பறவைகள் இருக்கின்றன, எப்படி இத்தனையையும் இந்த பூமி தாய் தனக்குள்ளது விளைவிச்சிட்டு இருக்காங்கிறது மனதார நமக்கு புரியும். மாமரம் இருக்கும், கொஞ்சம் தூரம் தாண்ட ஒண்ணு வேப்ப மரம் இருக்கும், அதோட எங்கிருந்துல எல்லாம் மண்ணிருந்து விளையும். பார்த்தா மாம்பழ சீசன்ல எத்தனை வகையான இருக்கு இல்லையா, பள்ளிங்கிறாங்க, அல்போன்ஸாங்கிறாங்க, ஜவ்வாதுங்கிறாங்க, எத்தனை விதவிதமான உணவு ருச்சியா இருக்கு. பார்த்தா எல்லாருமே நிலத்திலிருந்து வரக்கூடிய மாமரம் தான். இந்த மாமரத்திலேயே எத்தனை விதமான மாம்பழங்கள் இருக்கின்றன.
அப்ப இந்த படைப்பின் ஆற்றலை என்னவென்று சொல்ற. ஆக இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பூமி தாய். அது போல எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்பது எந்த ஒரு சக்தியில அடங்கி இருக்கு? எதனது எல்லாம் எதனின்றி இவ்வனைத்து உலகம் எழுமோ அந்த பொருளில் இருந்து எல்லாமே உற்பத்தி ஆகும். அந்த மண்ணில் இருந்து இத்தனை வகையா வரும். அது போல அந்த ஆதார சக்தியிலிருந்து இத்தனை பொருள்களும் உருப்பெறுகின்றன. மற்ற இவை யாவும் எதன் பொருட்டாம், எதனால் இவ்வையம் எல்லாம் எழுந்திடும். எதன் பொருட்டு? ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. லட்சுமி அம்மான்னு இருந்தாங்கன்னு அவங்க இதை பிறப்பெடுத்து இதோ ஒண்ணு அவங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கான ஒரு காரணம் இருக்கு. அவரவர்களுடைய இயற்கையை பொறுத்து. ஒருத்தர் வந்து பேங்க் மேனேஜரா இருக்கலாம், ஒருத்தர் லாயரா இருக்கலாம், ஒருத்தர் வந்து இன்ஜினியரா இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு பெரிய உபன்யாசம் சத்குருவா இருக்கலாம். இதெல்லாம் சின்ன நினைச்சிருப்பாங்களா? நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை அம்மா மடியில இருந்து விழுறாங்க. அப்புறமா எதன் பொருட்டாம் எதனால் எழுதிடும். யாரு இதெல்லாம் ஆக்குறது? எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தனி ஒரு அழகான ஒரு இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கும் இல்லையா? அருண் எடுத்துக்கிட்டா இன்ஜினியர் படிச்சார், இன்ஜினியரிங்ல இருந்தார். அப்புறம் இப்போ வந்து அபெக்ஸ் ஆபீஸ்ல இருந்தார். இப்படி போய்கிட்டே. அப்ப எதன் பொருட்டாம், எதுக்காக இத்தனை விதமான இருக்கே? இதுக்கெல்லாம் ஆதாரம் எதன் பொருட்டாம், எதனால் இவ்வையம் எல்லாம் எழுந்திடும். இவ்வெல்லாமும் எதுவே ஆகும். இதெல்லாம் கடைசியில என்ன ஆக போகுது? ஒரு 70 வயசுக்கு அவர் குருஜி ரொம்ப அழகா சொல்வார். இந்த விசாலாட்சி மண்டபத்துல இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா இங்க யார் இருப்பாங்கன்னு நீங்க இருப்பீங்களா? நிச்சயம் நம்ம இருக்க மாட்டோம். அப்போ எதுவே ஆகும். இதுல என்ன ஆக போறது? இந்த இப்ப மாமரத்தை பார்த்துட்டு இப்ப பெங்கனம் பள்ளி சாப்பிட்டு அடுத்த வருஷம் என்ன ஆக போறது இந்த மரம் தெரியலையே. அப்போ எங்க போச்சு இதெல்லாமே? அந்த ஒரு கேள்விக்குறி மிகப்பெரியதா எழுதும். இவ்வெல்லாமும் எதுவே ஆகும். அதுதானே உள்ள பொருளாம். அதுதான் எதைத்தையும் அடக்கி தனக்குள் தாங்கி இருக்கிறது. பார்த்துட்டே வாங்க. எதன் கண்ணே நிலையாக இருந்திடும். எதனால இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு? எதனின்றி அனைத்து உலகம் எழும். எதுல இருந்து இந்த உலகம் எல்லாம் உற்பத்தி ஆகின்றிருக்கு? எதன் பொருட்டாம் இதனால் இவ்வையம். அப்படி வந்ததுக்கெல்லாம் எது அர்த்தம்? அதனுடைய பர்பஸ் என்ன? அடுத்தது இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆதாரமாக உள்ள பொருள் ஒரு சக்தி இருக்கு. பகவான் ரொம்ப அழகா சொல்றார். இது யோக வசிஷ்டர். அதுதானே உள்ள பொருளா? அது ஒண்ணுதான் உண்மை. சத்தியம் ஆம், என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சத்தியமாம் அச்சொரூபம் அகத்தில் வைப்பார். அதை நாம நம்முடைய உண்மையான சுரூபம் என்று நமக்குள்ள ஆழ பதிச்சுக்கணும். அதுதான் மெய்யின் இயல்பு. அங்க அப்படி வாங்க. மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும்னு ஆரம்பிக்கிறாரே உள்ளது 40ல. அதை இங்க மெய்யின் இயல்பு என்னைக்குமே நிரந்தரமாக எந்த விதமான மற்ற எல்லாம் மாறினாலும் தான் மாறாமல் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி அதுதானே உளப்பொருளாம் சத்தியம் ஆம் அச்சொரூபம் அகத்தில் வைப்பார். அப்போ இப்படி வரலாம். இப்போ ஒரு சாயங்கால வேளையில சொல்றேன், தாம்பை பாம்பென்றும் சொல்றோம். நாம தாம்பை பாம்பென்றும் ஒரு கட்டையிடை கல்வன் என்றும் கிளிஞ்சரிடை வெள்ளி என்றும் காணும் மனமே. விபரியாயா இட்ஸ் அ ராங் நாலேஜ். சந்தி வேளையில பார்த்தோம்னா ஒரு நெளிநெளியா இருக்கக்கூடிய கயிறு நமக்கு பாம்பா தெரியுது. அந்த க்ஷணத்துக்கு பாம்பு நீ நம்புறது நிஜம். எஸ் ஆர் நோ? இப்ப நாம கனவு கண்டு இருக்கோம். கனவு காண்றச்சு அதுல ஒரு சினிமா போறோம். நம்ம ஒரு சினிமாவை போறோம், சினிமாவில் இல்ல ஒரு கோயிலுக்கு போறோம், கோயில்ல சுற்றி வரோம், கோவில் அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என்ஜாய் பண்றோம். அது வரைக்கும் அது நிஜம். அந்த அனுபவமானது நிஜம். அந்த கண் விழிக்கரைச்சத்தா இது கனவு என்ற ஒரு உண்மை இருக்கு. அப்ப அந்த கனவுங்கிற நிலை எப்போ வருது? நீங்க கண் விழிக்கரைச்சுதான்.
புரியுதுங்களா? அப்ப கண் வெளிச்சதுக்கு அப்புறம் தான் அது கனவுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி அது உண்மை உணப்படுத்த மாட்டேன். அது போல முதல்ல பாம்புங்கிற உணப்படுத்த உண்மை. அதுக்கு அப்புறம் தான் லைட் அடிச்சு பார்த்தா அது கயிறு தெரியுது. அது போல நமக்குள் ஒரு விழிப்புணர்வு வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் ஒரு கனவு என்பது உங்களுக்கு தோணும். அது வரைக்கும் நம்ம சாப்பிடுறது கொள்றது எல்லாமே நம்மளை பொறுத்த மட்டும் அழறது பந்தத்தை ஏற்படுத்துகிறது எல்லாமே நிஜம். அந்த அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவங்களை மீறி உங்களால ஆனால் இந்த கனவு என்ற ஒரு நாள் கலையும் நமக்குள்ள அந்த சத்திய சொரூபம் விளங்கும் பொழுது இது ஒரு கனவு என்று ஒரு வேடிக்கையாக மாறும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு கனவு பைக்ல போயிட்டு இருக்கோம், ஒரு நாய் துரத்து. அப்ப சந்தோஷமா போறீங்களா, வேத்து விறுவிறுக்க வேகமா போறீங்களா? வேத்து விறுவிறுக்கிறது. நாய் லொல் 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 4 கால் பாய்ச்சல வருது. பார்த்தா நம்ம பெட்லயே நம்ம கால் தேய்ச்சிட்டு இருக்கு இப்படி எப்படின்னு. இது வரைக்கும் அது நிஜம். கண்ணை திறந்து அப்பாடா நல்ல காலடா கனவுடா தேவடா அப்படின்னு. அண்ட் ஸ்டூடெண்ட் டைம்ல அந்த எக்ஸாம் டைம்ல அப்பதான் அவசரமா பரீட்சையாளு போவோம், பஸ் கிடைக்காது, பேனாவில் மை தீர்ந்துடும், நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் வராது. இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் இந்த கனவெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏதாவது இம்ப்ரெஷன்ஸ். ஆனால் அது கனவுங்கிற ஒரு ரிலீஃப். அது போல என்றைக்கு அந்த ஸ்வரூபம் தான் நாம் என்ற ஒரு நிலை நமக்குள் ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் நாம் உண்மையான லிபரேஷன் சுதந்திர உணர்வை அடைந்தவராக ஆகும். இதுதான் வசிஷ்டர் சொல்றார். ஆக இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு இடமாய் இருப்பது ஒரு பொருள், எல்லாமே தோன்றுவதற்கு இடமாய் இருக்குது ஆதார சக்தி ஒன்று இருக்கு. அதுதானே இல்லையா? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், மரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ஆக இந்த உலகம் எல்லாமே ஒவ்வொன்றுக்குமே அடிப்படை சக்தி ஒண்ணு. அந்த சக்திங்கிறது என்ன? நாம பாம்பு நினைக்கிற வரைக்கும் அந்த சக்தி நமக்கு தெரியாது. நமக்குள்ள அந்த சக்திங்கிற விழிப்புதலை வந்துடுத்தன இந்த பாம்பு அங்க காணாம. ஆனால் அது வரைக்கும் அந்த பாம்புங்கிறது இதுதான் இதனுடைய கருப்பொருள். இந்த உள்ளது 40 அனுபந்தத்தின் மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும். மெய் என்பது ஒன்று உண்டு. இப்ப அந்த மெய் ஒன்று உண்டு என்றதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த பாடலை மறுபடியும் பார்க்க. ஒரு சக்தி இருக்கு. எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம். அந்த சக்தியில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதை நீங்க பிளாக் ஹோல் சொல்லலாம் இல்லையா? பிளாக் ஹோல், பிளாக் எனர்ஜி இல்லையா? எல்லாமே பண்ணிதான் அடுத்த பக்கம் becomes nebulae, the place where all the stars are born. When the stars they die, they become the black hole. When once again the same energy causes the nebulae and it becomes a place of birth for the new stars. It's a cyclic order. எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம், அது மெய்யியல். அடுத்தது எதனின்றி வனைத்து உலகம் எழுமோ, எல்லாமே அந்த நெபுலையில இருந்து வருது, அது மெய்யியல். அடுத்தது எதன் பொருட்டாம் எதனால் இவ்வையம் எல்லாம் எழுதிடும். அப்படி உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் பொருளுக்கும் ஒரு உயிர்ப்புக்கும் ஒரு தனி வாழ்க்கை அமைந்திருக்கிறது, அது மெய்யின் இயல்பு. அடுத்தது இவ்வெல்லாமும் எதுவே ஆகும், எல்லாமே சேர்ந்தது எதுவோ அதுதான். புரிஞ்சுட்டீங்களா? வரிசையா வாங்க. எந்த ஒரு ஆதார சக்தியில எல்லாமே அடங்கி இருக்கோ, எதிலிருந்து எல்லாமே உற்பத்தி ஆகுதோ, அப்படி உற்பத்தியானதுக்கு எல்லாமே ஒரு காரண காரியத்தோட இயங்கிட்டு இருக்கோ, இது 3 தான் மெய்யின் இயல்பு. சோ மெய்யின் இயல்பு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதனின்றி உலகம் எல்லாம் எழுமோ நிலையாக இருக்கிறது புரிஞ்சிடும், இது எழுமோன்றது புரிஞ்சிடும், எதன் பொருட்டுங்கிறது புரிஞ்சிடும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு வண்டியினுடைய சக்கரம். வண்டியினுடைய ஒரு சக்கரத்துல ஆரங்கள் சொல்லுவாங்க இல்லையா? மையப்பகுதி ஒண்ணு இருக்கு, அச்சு. வண்டி சக்கரத்தின் அச்சு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்துதான் அந்த வண்டியினுடைய
விட்டம், அதனுடைய ஆரம் இருக்கும் இல்ல, சக்கரத்தினுடைய விளிம்பு அதை சேர்க்கும். அது பேர்லாம் ஆரங்கள் சொல்லுவாங்க. ரேடியஸ் கூட சொல்லலாம். சோ ஒரு ரேடியஸ் மேல போகும், கீழே வரும், மேல போகும், கீழே வரும். சோ ரேடியஸ் தான் மாற்றம் ஏற்படுது. ஆனால் அந்த அச்சு மாறுதா? அச்சு மாறவே மாறாது. அந்த அச்சு தான் அந்த சுழற்சிக்கு ஆதாரமா இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில அந்த அச்சு இருக்கிறதுனால தான் அந்த ஆரங்கள் நிலையாக இருக்கின்றன. அச்சு போயிடுச்சுன்னா வண்டி சக்கரம் உடைஞ்சு போச்சு. அச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அந்த அந்த ஆரங்கள்லாம் அந்த விளிம்பினுடைய ஒட்டிக்கிட்டு இருக்கு. எதனின்றி வனைத்து உலகம் எல்லாம் எழுமோ, அந்த வண்டி மூவ் ஆறுது அந்த ஆரங்கள் சுத்துறதுனால. அதனால அந்த ஆரங்கள் எதனை சார்ந்திருக்கு? அச்சு சார்ந்திருக்கு. அச்சு இல்ல கட்டி மூமெண்டா கிடையாது. எதன் பொருட்டாம்? எதன் பொருட்டு? அந்த வாழ்க்கை என்ற சக்கரம், வாழ்க்கை என்ற ஒரு இயல்பு நடக்கிறதுக்காக இது இருக்கு. புரியுதா? அதுக்கு ஆதாரம் அந்த வண்டி சக்கரம் நடந்த சொத்தனாதான் வண்டி நகரம். அந்த வண்டி நகரத்துக்கும் அந்த ஆரங்கள் தான் அடிப்படையா இருக்கு. ஆனால் அந்த ஆரங்களுக்கு எது ஆதாரம்? அச்சு. ஆக ஆரங்கள் இருப்பதற்கும் அடிப்படையாக, அந்த ஆரங்களினுடைய மேல் போவதும் கீழே வரும் அதனுடைய ஆரங்களினுடைய அனுபவங்களுக்கும் ஆதாரமாக, அந்த ஆரங்கள் அந்த சக்கரங்கள் சுழல்வதனால் வண்டி என்பது இயங்குகிறது என்ற பொருட்டு, அதன் பொருட்டு தான் இருப்பதற்கும் அதற்கும் ஆதாரம். எப்படி இந்த சக்கரத்தின் அச்சு இருக்கிறதோ அதை போல ஏதோ ஒரு சக்தி இவ எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கு. அதுதான் மெய்யின் இயல்பும் சொல்லிடுறது. அதை மேவும் திறனுங்கிறது அப்புறம் பார்க்க. அதை மேவும் திறந்தானே எல்லாமே, பிராணாயாமம் முதற்கொண்டு, மெடிடேஷன் முதற்கொண்டு எல்லாமே அது அப்புறம் வரும். அதை எப்படி தெரிஞ்சுக்க? சோ ஆக மங்கள பாடல்கள் நாம எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம் உணர்த்துறோம். புரிஞ்சுதுங்களா? சோ மங்கள பாடல் எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் உலகமெல்லாம். இது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க மங்கள பாடல்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எது ஆதாரம்ன்ற உங்களுக்கு உள்ள நல்லா உருவாக்குவீங்க. அந்த ஆதார சக்தியிலிட்டு எல்லாம் உண்மை கிடையாது. எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகம் எல்லாம், எதனதியெல்லாம் எதனின்றி மறைத்து உலகம் எழுமோ, மற்ற யாவும் எதன் பொருட்டாம், எதனால் இவ்வையம் எல்லாம் எழுதிடும், இவ்வெல்லாமும் எதுவே ஆகும், அதுதானே உளப்பொருளாம், சத்தியம் ஆம், அச்சொரூபம் அகத்தில் வைத்தார். இந்த பாடலை பகவான் 1920களில் யோக வசிஷ்டத்திலிருந்து மொழிபெயர்க்க. இதுதான் இந்த மங்கள பாடலா இந்த உள்ளது 40 அனுபந்தத்திற்கு அவர் எடுத்து. இப்ப நாம நூலுக்குள்ள முதல் பாடல். இந்த முதல் 5 பாடல்கள் பகவான் முதல்ல சொல்லிடுற, நீ யாரோட பழகுறியோ அந்த குணம் நீ விரும்பினாலும் விரும்பாகட்டும் உங்ககிட்ட வந்துடும். அதான் குருஜி சொல்ற, அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 70% ஆஃப் தி வாட்டர். அப்போ அந்த வாட்டருடைய தன்மை என்ன? அந்த தண்ணியில பச்சை கலர் கலந்தா பச்சை கலர் தண்ணி, சேப்பு கலர் தண்ணி இருந்தா சேப்பு கலர் ஆயிடும், மஞ்சள் கலர் இருந்தா மஞ்சள் ஆயிடும். ஆனால் அடிப்படையாக தண்ணிக்கு இட் இஸ் கலர்லெஸ். ஆக எதனுடைய தொடர்பு சகவாசம் ஏற்படுதோ தானா வந்து. அதனால்தான் அழகா பகவான் முதல்ல அதுக்குதான் அடிப்படை முக்கியத்துவத்தை கொடுக்கற. நீ மட்டும் நல்ல நண்பர்களுடன் இருந்துட்டா உனக்கு தானா ஞானம் வருங்கிற. நீ ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம், தானா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப அனுபவமே தினம் நீங்க உங்க பூஜை ரூம்ல தீர்த்த தண்ணி வைக்கிறீங்க, நான் தினம் உணர்வேன். நம்ம என்ன பண்றோம், ஒரு ஊதுவத்தி சுவாமிகளை வச்சுட்டு அந்த ஊதுவத்திய பக்கத்துல வைக்கிறோம். அந்த தீர்த்த தண்ணிய குடிச்சுக்கிறப்ப அந்த ஊதுவத்தி வாசனை வருதா இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு துளசி தளம் போடுறோம், அந்த துளசி தளம் அந்த தண்ணி வாசனைகளை கலந்து. சோ அந்த தண்ணி ஒண்ணுதான், அது காற்று வாக்கில் இருக்கக்கூடிய ஊதுவத்தி புகையையும் உள்ளடக்கிக்குது, தனக்குள்ள மிதந்தன் இருக்க துளசி தளத்தையும் உள்ளடக்கிக்குது,
தனக்குள் கரைக்கப்பட்ட பச்சை கருப்புறத்தை உள்ளடக்கி. அது கமிங் வித் மீ. தனக்குள்ள கலக்கிறதையும் அது அடக்கிக்குது, தனக்குள்ள மிதக்கிறதையும் தன்னுடைய அந்த குணத்தை எடுத்துக்குது, எங்கேயோ போற அந்த புகையையும் தனக்குள்ள அந்த தண்ணியே அவட பண்ணுதுன்னு நாம தண்ணியாலேயே உருவாகி இருக்கோம். எத்தனை இடத்துல சுத்தணும், எத்தனை பேரோட பழகணும், என்னென்ன எண்ணங்களோட இருக்கும். எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கு, நம்மளை சுத்தில நெருங்கிய பந்தங்கள் இருக்கு, எங்கேயோ போகக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர். All these things, it has got an impact on us. அதுதான் அது அப்புறம் வருது. அதனால முதல் பாடல் என்ன? சத் இணக்கத்தினால் சார்பு அகலும். சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே. சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேணு அதை பின்பற்றுவாயாக. இது பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரருடைய 9வது ஸ்லோகம். சத் சங்கத்வே என்று ஆரம்பிக்கிறது. தெரியும், முன்னே சொல்லியிருக்கேன். சத் சங்கத்வே வித்சங்கத்வம், வித்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன். இதுதான் அடிப்படை. அதை பேஸ் பண்ணி அவர் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார். அந்த அழகையும் கூட பார்த்துக்கிட்டாங்க. சத் இணக்கத்தினால் சார்பு அகலும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு நல்ல நண்பரோட இருக்கீங்க. நீங்க ஒரு செயின் ஸ்மோக்கர்னு வச்சுக்கலாம். புகை பிடிக்க பழக்கம் அப்படியே வந்துச்சு. டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ் சார்புன்னு சார்ந்து இருக்கிறது, டிபெண்டன்ஸ். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, ஏயா ஃபேமிலி இருக்கு, ஏன் இப்படி குடிச்ச உன்னுடைய நுரையீரல் அஃபெக்ட் ஆகுமே, குடிக்கிறத குறைச்சிக்கோங்கிறார். முதல்ல போயா, மத்த எல்லாருமா ஏதோ இத்தனை பேர் இருக்காங்க, ஏதோ ஒருத்தர் 2 பேர் கேன்சர் வருது, அதுக்காக இதெல்லாம் மிஸ் பண்ண சொல்றியா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கைகளை பார்த்துட்டு, ஆமா இவர் பேசுறச்ச நிம்மதியா இருக்கு, நம்ம பேசுறச்ச நாத்தம் அடிக்குது, இந்த உதடுகள்லாம் கருப்பா இருக்கு, என்னடா இது, எதுக்குடா இதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெட்ட பழக்கம் உங்களை விட்டு போயிடும். சத் இணக்கத்தினால், நல்ல நண்பர்களுடைய கூட்டுறவினால் சார்பு அகலும். எதன் மேல நீ வேண்டாத சார்பை டிபெண்டன்ஸ் வச்சிருக்கியோ அந்த சார்பு நீ அகல முயற்சிக்காத, தானாக அகலும். நான் அதான் திருப்பி 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 சொல்றேன். நெவர் மிஸ் சுதர்ஷன கிரியா. சுதர்ஷன கிரியாவோட கெட்டியா ஓடிவாங்க. குருஜி மாதிரி ஒரு மகானமன் கிடைக்க மாட்டேன், பிசின் மாதிரி ஓட்டிக்குவாங்க சுதர்ஷன கிரியாவோட. சார்பு அகலும், தானா வேண்டாததெல்லாம் விட்டு போயிடும். அது எப்படி எனக்கு தெரியாது. அது பகவான் ரமணருடைய ஆதிசங்கருடைய பாட்டு. அடுத்தது என்ன? அந்த சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே. அத்தனை நாட்கள் அவனுக்கு ஸ்மோக் பண்ணணும். சில பேருக்கு அந்த டைமுக்கு காஃபி குடிக்க தலைவலி உண்டு. தட் மச் ஆஃப் இம்பாக்ட் அந்த சித்தத்துல உறைஞ்சிருக்கு அவளுக்கு. தட் மச் ஆஃப் அ டீப் இம்பாக்ட் அதுக்குள்ள இருக்கு. அவன் காஃபி வேணும்னா கூட காஃபி குடிட்டு that is the strength of your mind. That is the strength of your subconscious mind, சித்தம். ஆனா ஒரு நல்ல நண்பருடைய இணக்கத்தில் இருந்தீங்கன்னா, என்னடா காஃபி குடிக்கிட்டு ஒரு இருக்க முடியாதா, செத்தா போயிடுவேன், இருந்தா பாரு அப்படி சொல்ல ஆமா சொல்றது நிஜம் தானே, அது என்ன நானே. அப்போ சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே, அந்த இம்ப்ரெஷனும் தானா போயிடும். கெட் தி பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கரணங்கள் என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த சித்தத்துலதான் எல்லா இம்ப்ரெஷனும். அதுதான் சுரங்கம். அப்படியே படிமமா ஒட்டின்னு இருக்கு, கெட்டியா பிசின் மாதிரி. அதை சுரண்டணும். பகவான் சொல்றார், நீ சுரண்டெல்லாம் வேண்டாம், நல்லவங்களோட பழகுனா முதல்ல இந்த சார்பு போயிடும். காபி குடிக்காத போடா போயிடும். அதுக்கு அடுத்தது காபி குடிக்கன்ற அந்த கோயிங் அதுவும் தானா சிதையுமே. என்ன அழகான தமிழ் வார்த்தைங்க. சிதைக்கிறது என்ன? உருவு இல்லாம செய்யறது. எஸ் ஆர் நோ? சிதைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ ஒரு எதனை ஒண்ணு சிதைக்கிறத உரு தெரியாம அழிச்சிடும்.
அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, ஒரு கல் இருக்கு, ஒரு சின்ன கூழாங்கல் இருக்கு, அதை இடிச்சு பொடி பண்ணிட்டா அது கூழாங்கல் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஒண்ணு மணல் சொல்ல, கல்லுடைய துகள்கள் சொல்ல. அது போல எந்த ஒரு காஃபி உங்களை உபதிரவம் பண்ணிட்டு இருந்ததோ அது காணாம போயிடும். அந்த சிதையுமே என்பது மிக அழகான பொருத்தமான தமிழ் வார்த்தை. சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே. என்ன அழகு வார்த்தைங்க. அப்ப என்னாச்சு? சித்த சார்பு அற்றார். அப்படி அந்த சித்தத்துல அந்த சார்பே இல்லைன்னு உனக்கு போயிட்டு வச்சுக்கோ, அலைவில் அதில் அற்றார். அப்ப இங்க அங்க அலைஞ்சு தெரியாம அந்த நிஜமான அந்த பாதிக்கப்படாத ஒரு தன்மை தானாக உணர்ப்பது. காஃபி எதிலேயே இருந்தாலும் அந்த காஃபி எடுத்து குடிக்கணும்னு தோணாது. என்னங்கோ காலையில் 7 மணி ஆச்சே, சாதாரண திட்டியாவது காஃபி வாங்கி குடிப்பீங்களே, இன்னைக்கு 7:30 மணி ஆச்சே, காஃபியை பத்தி பேசவே இல்லையே அப்படி உங்க வீட்டுல கேட்டா கூட, அடடா ஆமா காஃபி டைம் இல்ல, சரி கொடு. எது வந்து உங்களை கோயிங் பண்ணி உங்க நிம்மதியை கெடுத்து வீட்டு நிம்மதி, அந்த அம்மா வீட்டை அப்பதான் பத்த வச்சிருப்பாங்க, என்ன ஒரு காலங்காத்தால எழுந்து காஃபி 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 அலையிறாரு. அந்த வாட் எவர் இட் இஸ், அந்த இரிட்டேஷன் எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வேணான்னு கூட இருக்கும். இப்பதானே கார்ல வச்சிருக்கேன், கொடுக்காமையா போயிட போறேன், ஏன் பறக்கிறாரு? அப்போ ஒரு இமேஜ் எஃபெக்ட் ஆகுதா இல்லையா? அது கமிங் வித் மீ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இமேஜ் எஃபெக்ட் ஆச்சு, ஈகோ ஹர்ட் ஆகுதுல்ல. ஏங்க இப்பதானே இருந்திருக்கு, அதுக்குள்ள என்னங்க அப்படின்னு கேட்டு சுருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த சார்பு. அந்த சார்பு செதஞ்சிடுச்சுன்னா நீ காபி கொடுத்தா என்ன, கொடுக்க கேட்டேன், காபி கொடுத்தா குடிக்கிறேன், குடிக்க காட்டு டசன்ட் மேட்டர். எப்பேற்பட்ட ஒரு ஸ்டெப் போறீங்க சார். அந்த பகவான் என்ன அழகா சொல்ற பாருங்க, சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார். மனம் அந்த சித்தத்தினுடைய சார்பில் இல்லாம அலையாம அதில் அற்றார். அற்றார்னா அந்த தன்மையை உடையவர் ஆனார். எந்த தன்மை உடையவர்? சார்பு இல்லாத சுதந்திர தன்மையை அடைந்தவர். அப்போ பகவான் சொல்றார், அத்தாண்டா ஜீவன் முக்தி. என்ன அழகு சார், என்ன அழகு! ஜீவன் முக்தி, தட்ஸ் a liberation. உண்டா இல்லையா? எதையுமே நம்ம சார்ந்து 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 இருக்கிறதுனால தானே நம்ம நிம்மதி போய், நம்ம சுயமரியாதை போய், நமக்குள்ள இல்லாம அது இல்லாம இருக்க முடியாத ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டு எத்தனை துன்பங்கள் வருது. போவாடான்னு விட்டு வச்சுக்கோங்க, நிம்மதி இல்லையா? அதுதான் நம்ம மறுபடியும் பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபகதை தான் ஞாபகம். ஒரு காக்காய்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாமிசத்து ஒன்று கிடைச்சதான். அதை நினைக்கிறேன், அடடா எப்படி நமக்கு பிட்சா நினைக்கிற மூலியம் ரொம்ப 2-3 மாசம் கழிச்சு ஆனா பிட்சா ரொம்ப நாள் ஆச்சே தோன்ற மாதிரி அந்த காக்கா என்ன சொல்லிட்டு நினைச்சுதான், ஆஹா இப்படி மாமிசத்து ஒன்று கிடைச்சிருக்கு, நிம்மதியா ஒரு மரத்துல உட்காந்து திருப்தியா சாப்பிடணும்ட்டு அதனுடைய எண்ணம். ஆக அந்த துணு மாமிசத்தோடு அதை நல்லா அனுபவிச்சு சாப்பிடணும் ஒரு எண்ணம் வந்து கொடுத்து அதனுடைய சித்தத்துல, ஆஹா இது பிரமாதமா இருக்கு, இது அவ்வளவு ருச்சியா இருக்கும்ன்ற ஒரு சித்த ஒரு வாசனையையும் எழுப்பி விட்டு இதை சாப்பிட்டே ஆகணும், என்ஜாய் பண்ணணும் உணர்வையும் கொடுத்துச்சு. இது மரத்தை தேடி போறச்ச மத்த காக்கா அல்லது துரத்து. இது கிழக்க மேற்க கீழே மேல எல்லாம் பறக்க விட மாட்டேங்குது. எங்க போய் உட்காந்து என்னது பண்றது? அப்ப டக்குனு வயல் கீழே விழுந்து பார்த்தா மத்ததுல அது பின்னாடி போயிடுச்சு. இதை பார்த்துச்சா, அப்பாடா ஒரு மரத்து கிழக்கு போய் உட்காந்துச்சு. என்ன நிம்மதிடா தேவுடா அப்படின்னு அந்த காக்கா நினைச்சுக்கிச்சு. அதுதான் சித்தத்தின் சார்பு அற்றார் அதில் அற்றார், ஜீவன் முக்தி பெற்றார், அவர் இணக்கம் பேன். அப்பேற்பட்ட நல்ல நண்பர்களுடைய கூட்டுறவை, இணக்கம்னா ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கூட்டுறவை நீ வளர்த்துக் கொள்வாயாக. இதுதான் முதல். இந்த பஜகோவினத்தில் சேர்த்துட்டவங்க சத் சங்கத்திலே நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்திலே நிர்மோகத்துவம். சத் இணக்கத்தினால் சார்பு அகலும், சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையும். சங்கத்திலே நிர்மோகத்திலே நிச்சல தத்துவம், அதில் அற்றார், நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி. அந்த அழகான மொழிபெயர்ப்பு அவ்வளவு அழகா தமிழ்ல இருக்கு. பார்த்தோம்னா நமக்கு இனிமையாவும் இருக்கு. பகவான் எவ்வளவு அதை வந்து ஒரு பொருளை படிக்கிறச்சே
நம்ம ரசிச்சு ருசிச்சு படிச்சாதான் அந்த அழகு உங்களுடைய மொழியில தெரியும். முக்கியமா கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை ரசிச்சு எழுதியிருப்பார். அதான் அந்தந்த வார்த்தைகள் அங்க உட்கார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தார் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, காதல் சிறகை காற்றினில் விரித்து காதல் வீதி வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குடிக்கவா. அந்த வார்த்தைகள் அப்படியே உட்காருங்க, அதை மாற்றவே முடியாது. அது போல அந்த அந்த குருஜி நம்ம பகவான் அந்த ரமணர் நம்ம ஆதிசங்கரருடைய இந்த பஜகோவிதத்தை அவ்வளவு ரசிச்சு படிச்சிருக்க. இது டக்குன்னு அவருக்கு தோணுது, இது எவ்வளவு முக்கியமான கருத்து அப்படி நினைச்ச உடனேயே சத்திணக்கத்தினால் சார்பு அகலும், சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே, சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேண். அவர் இணக்கம் பேண்கிறத இவர் தன்னுடைய மொழியாக சேர்த்தார். சரியா? இப்போ இரண்டாவது பாடல் பார்க்க. சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பரம் ஆம் பதம் இங்கு எய்துமோ, ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ ஓதுமது போதகனால் நூல் பொருளால் புண்ணியத்தால் இன்னும் ஒரு சாதகத்தால் சார ஒணாது. பகவான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் சத்சங்கத்துக்கு. நீங்க எவ்வளவுதான் தினம் போய் சில பேர் இருப்பாங்க, ஏன் புருஷன் கச்சேரிக்கு போனா ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஒண்ணுமே பிராக்டிஸ் ஆகிட்ட வக்கீல் என்ன பண்ணுவாங்க, பார் கவுன்சில் போய் உட்காந்துருப்பாங்க. பார் கவுன்சில் பண்ணாங்க போண்டோ காஃபி குடிச்சிட்டு அரங்கடிச்சிட்டு இருப்பாங்க. என் புருஷனும் கச்சேரி, கச்சேரின்னா இங்க கோர்ட் நடக்கும். அது போல பாத்தீங்கன்னா சில பேர் நீங்க நிறைய பார்க்கலாம். இதுல கூட வேலக்குடி கிருஷ்ணன் அந்த இதுல பார்த்தோம்னா நிறைய பேர் தலையாட்டின்னு இருப்பாங்க, பல பேர் தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, அட்டெண்டன்ஸ் பண்ணிடுவாங்க. வேலக்குடி கிருஷ்ணன் 7 நாள் சப்தாக சொல்றாருன்னா வீட்டுல என்ன வேலை இருக்கோ இல்லையோ போயிடுவான். அதான் பகவான் சொல்றார், போதகனார் ஒருத்தர் பேச நீ கேட்க, அதுல எவ்வளவு அறிவு உனக்கு வருதோ. நூல் பொருளார் ஒரு தினம் படிக்கிற 10 மணி 1 மணி நேரம் ராமாயணம் படிக்கிறாரு, மகாபாரதம் படிக்கிறாரு, படிச்சு உருவடிக்கிறாரு. அதனால என்ன அறிவு வருதோ. புண்ணியத்தார் நீ எவ்வளவோ புண்ணியம் செய்யற, பல பேர் நல்லது பண்ற, பின்னும் ஒரு சாதகத்தால் விடாம தினம் கிரியா பண்ற, தினம் பிராணாயாமம் பண்ற, இதிலெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான புண்ணியம் உனக்குள்ள வரணும். நீ வெறுமனே டிஸ்கோஸ் ஏதோ உபன்யாச கேட்கறத ஞாபகம் அங்க இருந்து எல்லாரும் கிடிகிடின்னு பண்ணி அடிச்சுக்கிட்டு மங்களாரத்தி எடுத்த உடனே மறுபடியும் வேஷ்டியை தட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரும். வந்த உடனே மறுபடியும் எல்லாமே. அதான் ரமணர் சொல்லுவார், ராமகிருஷ்ண பரம் சொல்லுவார், நீங்க ஒரு குளத்துல இறங்கி முகம் கழுவுனா அந்த பாசி படிஞ்சிருக்கும், பச்சை பசேல் இருக்கும் குளத்துகள் எல்லாம். அதை தள்ளிட்டு நீங்க கால் கை கழுவிக்கிறீங்க, மறுபடியும் என்ன இருந்தது அப்படியே பழைய மாதிரி பசுமை பச்சையா. அது குளத்தை கிளீன் பண்ணதான் ஆகாது. அது போல நீ எவ்வளவுதான் உபன்யாசம் கேட்டாலும் நீயா முயன்றாலுடைய உன் மனத்தினுடைய கர்ம வினைகள் மறுபடியும் உன்னை பற்றிக் கொள்ளும். நூல் பொருளால் எவ்வளவுதான் நூல்கள் படிச்சாலுடைய அந்த உண்மையான அதனுடைய இம்பாக்ட் உனக்குள்ள ஏற்படணும். புண்ணியத்தால் நானும் பண்றேன்டா, நான் செய்யாத புண்ணியமா, நான் போகாத கோவில, நான் குளிக்காத தீர்த்தாடனமா அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது. நான் தினம் எவ்வளவு பிராணாயாமம் பண்றேன், எப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் விடாம 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதனாலேயும் அதான் பார்த்தமே, கொக்கனை நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு வாசுகி அம்மையார் கேட்கிறேன். அப்ப நிறைய கதை பேசியாச்சு, வேண்டாம். அது போல பகவான் சொல்றார், இதனாலெல்லாம் என்ன பயன் விளைந்தாலும் சாது உறவு சார ஒரு நல்ல உள்ளம் படைத்த மகானின் சத்குரு அவருடன் உடனுடனே இருந்தால் உளம் சார் தெளி விசாரத்தால் அந்த உண்மை என்ற விசாரிக்கக்கூடிய தன்மை
தானாக உணர்வார். சோ அதில் தான் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் அவர் டியர் அருண் அண்ட் கைலாஷ். இன்னும் ஒரு கொட்டேஷன் போட குருஜி, நீங்க நான் விரும்புறீங்களோ விரும்பலையோ அது படிக்கிறீங்க. காலையில ஐ வந்து போன் எடுத்த உடனே அருண் டுடே மெசேஜ் குருஜி பண்றேன். இன்னைக்கு கூட குருஜி கை நீட்டுற மாதிரி அதை பார்த்த உடனே சுருக்குங்க. அடடா நம்ம குருஜி இருக்காரு, எதுக்கு கவலைப்படணும்? அந்த விசாரிக்கக்கூடிய அந்த விசாரம் மீன்ஸ் கொஸ்டினிங், அனலைசிங், அந்த உணர்வு தானா. அப்புறம் கைலாஷ் ஒண்ணு போடுவோம், அடடா நிஜம்தான். சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால், உளம் சார் உங்களுடைய உள்ளத்துல உணர்வுல அது படணும். அதுதான் முக்கியம். உபன்யாசம் கேட்டனா அது உங்க உள்ளத்தை தொடணும். ஒரு நூல் நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு நீதி நூல் படிச்சீங்கன்னா உங்க உள்ளத்தை அது தொடணும். முக்கியம், ரொம்ப முக்கியம். அது போல ஒரு புண்ணியம் பண்றப்ப அந்த யாருக்கு நீங்க புண்ணியம் பண்ணீங்களோ, எந்த ஒரு தர்மம் பண்ணீங்களோ அவருடைய நிலை உங்களை தொடணும். அப்பதான் அதனுடைய பயன். நானும் கேட்ட பேரொழியா அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பரமாம்பதம் இங்கு எய்துமோ. எந்த ஒரு ஹையஸ்ட் லெவல் பரமாம்பதம், பரமாம்பதம்னு இறைவனுடைய நிலை, செல்ஃப் என்லைட்டன்மெண்ட், லிபரேஷன், தன்னைத்தான் உணரக்கூடிய நிலை இங்க வருது தானே. எல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எதன் மூலமா முயற்சி பண்றோம்? உபன்யாசம் கேட்கிறோம், படிக்கிறோம், நிறைய தர்ம காரியங்கள் பண்றோம், நிறைய சாதனை எல்லாம் பண்றோம். இதனெல்லாம் இல்லாம சாது உறவு சார அந்த தெளிவு விசாரம் வர்றச்ச ஆட்டோமேட்டிக்கா எய்துமேங்கிற. இந்த தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ அடைவாய் சொல்லவே இல்லை, ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் வார்த்தை எய்தும், எய்துங்கிற பெண்ண இப்ப வந்து ஒரு அம்பு எய்றீங்க, அம்பு இந்த வில்லிருந்து விடுபட்ட உடனே அம்பா நீங்க தான் தூக்கிட்டு போய் டார்கெட்ல குத்துறீங்க. என்ன ஆகுது? நானே ஏற்றி விடுறீங்க. அது டக்குன்னு தானா போதா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ரைட்டு போ, லெப்ட் போ, ஒரு யூ டர்ன் எடு, அப்புறம் டார்கெட் போற சொல்றீங்க. கிடையாது. அந்த வில்லு முக்கியம், நான் ஏற்றல் முக்கியம். ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்பு தானா போய் இட்ஸ் த டார்கெட். அற்புதமான விளக்கம். இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப இது குருஸ் கிரேஸ். இப்ப நவ் ஐ ஷுட் அட்மிட் த தாட் ஃப்ளோ இஸ் குருஸ் கிரேஸ், த தாட் ஃப்ளோ இஸ் த லார்ட்ஸ் கிரேஸ். இது வரைக்கும் நினைக்கல. அதுதான் சாது உறவு சார. அவர் தான் அற்புதமான வில். அந்த நான் ஏற்றுதல் தான் தெளி விசாரத்தால் குருஜி இருக்கார். அப்படின்ற தைரியமா அந்த விசாரத்துல நீங்க அந்த ஞானத்துல போக போக ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, எந்த டார்கெட்டை நீ எதை அடையணுமோ அது தானாக நீ அடைவாய். நீ ரைட் லெப்ட்ல போய் சேரணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு வேண்டியதெல்லாம் வில்லும் நானும் அம்பு. இங்க வில்லும் நானும் வந்து குருஜி, அம்பு நீ. குருஜியை பிடிச்சிட்டு கெட்டியா இருந்தீங்க, குருஜி உன்னை டக்குன்னு விடுற. நான் போய் சேரணும் கேள்வி கடமை கிடையாது. எய்துவோம், அது தான் அங்க போய் சேர்ந்த பிறந்தான் ஆஹா எப்பேற்பட்டதில் அடைஞ்சிருக்கேன்னு அந்த லிபரேஷன். எப்படி குருஜி சொல்லுவார், எக்ஸாம்ல முடிஞ்ச ஸ்டூடெண்ட் வந்தவன பூசை தத்துவ தூக்கி எறிஞ்சிட்டு அவாடா நிம்மதியா இருக்கிற மாதிரி அந்த நிம்மதியான நிலை ஜீவன் முக்தி தானாக. அற்புதமான பாடல் சார், அற்புதமான பாடல். சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பரமாம்பதம் இங்கு எய்துமோ. ஓதும் அது என்ன ஓதும்? என்ன பரத்தை நீ எய்துவே, எந்த இடத்தை நீ அடைவ, எந்த ஞானத்தை நீ அடைவேன்ட்டு பக்கமா போதகனால், நூல் பொருளால், புண்ணியத்தால், பின்னும் ஒரு சாதகத்தால் இதெல்லாம் சொல்ற. சொன்னா மட்டும் கேட்டா மட்டும் பத்துமோ? சார ஒணாது ஆள். இதனாலெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த சாத்தியமாகணும் என்ன பண்ணணும்? சாது உறவு சார் தெளி விசாரம். ஆக ரெண்டு முக்கியம். ஒன்னா அதான் சொல்றது. ரொம்ப நம்ம சனாதன ஒன்றுமே கிடையாது. முதல்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரோனிதம், முதல்ல கேட்கணும். மனநம், அப்புறம் மனசுல அதை வந்து பண்ணணும். அப்புறம் நிதித்தியாசம். ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசம்.
இது 3 முக்கியம். ஒண்ணு நம்ம தன்மையை மாற்றிக்கணும் இல்லையா? ஸ்ரவணம் முதல்ல காது கொடுத்து கேட்கணும். யார்த்தம் பேசுறச்சு குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், ஆர்ட் ஆஃப் லிசனிங், ஆர்ட் ஆஃப் லிசனிங். சோ முதல்ல வந்து கேட்கணும். மனனம், அவர் என்ன சொல்ல வர்ற அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல மனசு நமக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணணும். அதை நீங்க பார்க்கணும். மனசு சும்மாவே இருக்க. ஒருத்தர் பேசுறாருன்னா அது அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஸ்ட்ரைக் ஆவின் பால்லாம் தீர்ந்து போயிடும், ஒரு 4 பாக்கெட் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வர, அது மெசேஜ். அவர் சொன்ன உடனே உங்க மனசு இவர் சொல்லிட்டாரு, உன்னெல்லாம் ஸ்ட்ரைக்குப்பா, பாலை கிடைக்காதா, போயா அப்படின்னு மனசு ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? அப்படியே அங்க எங்க கடை இருக்குதுன்னு அடிச்சு பிடிச்சிட்டு 2 பாக்கெட் உள்ள 10 பாக்கெட் வாங்கலாம். இதுதான் நம்முடைய ரியாக்ஷன். மனசு அவர் என்ன சொல்ல வர்ற, என்னங்க விசாரம் திடீர்னு சொல்றீங்களே? இல்லைங்க, நாளைக்கு ஸ்ட்ரைக் வரும்னு சொல்றாங்க, ஆனா எசென்சியல் சர்வீஸ்லாம் அப்படியே கண்டினியூ ஆகுங்க முடிக்கிறேன். அந்த எசென்சியல் சர்வீஸ்லாம் கண்டினியூ ஆகுங்க முடிக்கிறது கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. நாளைக்கு ஸ்ட்ரைக்கு பாலுங்கிறப்ப உடனே டிசைட் பண்ணிட்டீங்க, பால் கிடைக்காது, ஒரு தாட் ப்ராசஸ் போகுது, 4 பாக்கெட் வாங்கலாமா, 10 பாக்கெட் வாங்கலாம் போறது. யுவர் மைண்ட் உங்களை பம்பரமா சுத்தி விடும். முதல்ல ஸ்ரவணம் கேளுங்க, அப்புறம் மனனம். மிஞ்சி போச்சுன்னா நமக்கு 2 பாக்கெட் வேணும், பரவாயில்ல வாங்கிக்கலாமே, அதான் எசென்ஷியல் சர்வீஸ் இருக்கேன். அப்புறம் நிதித்தியாசனம், அதற்கு உண்டான முயற்சி. ஆக முக்கியமானது இங்க பகவான் சொல்ற மாதிரி சாது உறவு சார. நாம ஏதோ ஒரு அதனால அந்த குரு பரம்பரைக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தரும். நம்ம குரு பூஜால கூட குரு பூஜா பண்டிஷ் நம்ம வீட்டுல ஜெயஸ்ரீ எல்லாம் பண்றச்சே ரொம்ப அழகா இருக்கும். பவித்ரோவா அப்படின்றப்ப அப்படி மறைச்சே அந்த குரு பரம்பராவை சொல்றச்சே நமக்குள்ள ரொம்ப செல்லும். அவங்க எல்லாம் எப்பேற்பட்ட நல் வழி காட்டியிருக்காங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம மனித பிறகு எடுத்த பயனை அடையணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய மூதாதையர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள். அவர் வழியை நம்ம பின்பற்றி நம்ம போகணும்னு ஒரு உந்து சக்தியை நமக்கு கொடுக்கறதே அவாதான். அதுல முதல்ல அந்த குரு பரம்பரை இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களை சாது உறவு சார. ஆக ஒரு சத்குருவினுடைய உறவை நாம் பார வேண்டும். அது மட்டும் குருஜி படத்தை மட்டும் மாட்டிட்டு பிரயோஜனம் கிடையாது. உளம் சார் தெளி விசாரத்தார். குருஜி என்ன சொல்ல வர, அந்த 5 பிரின்சிபிள்ஸ் என்ன, அதை நீங்க முதல்ல ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம் அதை உள்வாங்கிட்டு உங்க வாழ்க்கை முறையாக அதை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றிட்டீங்கன்னா ஏது பரமாம்பதம் இங்கு எய்துமோ அது தானா உங்களுக்குள் நிகழும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று உறுதியாக இறுதியாக கூறுகிறார். எப்பேற்பட்ட ஆக ரொம்ப அழகா சாது உறவு சார உளம் சார் தெளி விசார்த்தார். முதல்ல என்ன சொன்னாரு, சத்திணக்கத்தினால் சார்பகலம்ட்டார். சோ முதல்ல யாரோட நீ இன்டராக்ட் பண்ற முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க வெல்கம்னு ஒரு டோர்மேட் போட்டோ இல்லாட்டி வீட்டு வழியில மாவேலை கட்டி எல்லாம் கட்டுறீங்கன்னா வர்றவங்களதான் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு உட்கார வச்சு உபச்சாரம் பண்றதுனால ஒரு விருந்தவங்களை வந்துறாரு. யாரோட பழகுறீங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஆக முதல்ல சத்திணக்கத்தினால் சார்பகலும் தானாக சித்தம் சார்பு சிதையுமே. அடுத்தது என்ன சொன்ன, ஏய் சத்திணக்க மட்டும் பத்தாது, ஒரு குருவா பிடிச்சுக்கோ. சாது அதுங்க பாருங்க, பகவான் இங்க கூட நீ ரமணாசிரமத்துக்கு வந்து சொல்லவே, நீ என்ன வணங்குன்னு சொல்லவே, என்ன பன்னூல் கூறும் உண்மைன்னு ஆரம்பிச்சத கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறேன். என்ன சொல்றாரு, முதல்ல சாது உணவு சாரு முதல்ல ரிலேட் பண்ணிக்கோ. அடுத்தது எப்படின்னு நீங்க இப்போ
விசிறி சாமியார் ஆசிரமத்துக்கோ இல்லாட்டி ரமண பகவான் ஆசிரமத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஜீவ சமாதிக்கோ நீங்க போறச்ச ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு. தப்போவனம் போனீங்கன்னா ஞானானந்தகிரி ராமகிருஷ்ண மட்டும் போனீங்கன்னா அந்த அற்புதமான வைப்ரேஷன்ஸ் அது வரும். அங்க வந்த உடனே மனசு தானா அடங்கும். அப்போ அங்க இருக்கிற எல்லாருடைய படங்களையும் பார்த்துட்டு ஆஹா எவ்வளவு எப்பேற்பட்ட தபஸ்விகள் அப்படின்னு பண்றச்சே நமக்குள்ளே அந்த சக்தி தானே இருக்குன்ட்டு அதற்கான சிந்தனைகள் நம்மளுக்குள்ள டெவலப் ஆகும். அது எங்க எடுத்துட்டு போனோம்? தெளி விசாரத்தார் உளம் சார். வெறுமனே தெளி விசாரம்னு கேட்டு தெரியல. இட் இஸ் நாட் இன்டலெக்சுவல் விசாரம். There are two kinds of விசாரம். One is intellectual, another is real emotion contained analysis. ஒரு குழந்தை பசிக்கிறதே ஒரு பையன் வரும்பா ஐயா பசிக்குதுங்கிறான். அங்க ரெண்டு செய்யலாம். இன்டலெக்ட் பேஸ்ட், இந்தப்பா 10 ரூபாய் போயிட்டு வா எதனா வாங்கி சாப்பிட்டு போயிட்டா இருக்கலாம். ஏன்பா ரியலி அப்பா பசிக்குதப்பா? ஏன்பா? ஐயா 2 நாளா பசிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியாப்பா? கவலைப்படாது, கடவுள் இருக்கார், இந்த என்னால அங்க கொடுக்குறேன்றப்ப அங்க இன்டலெக்ட் மட்டும் கிடையாது, யூ ஆர் ஆல்சோ எமோஷனலி யூ ஆர் சப்போர்ட்டிங். என்னோட கஷ்டத்தை ஒரு உயிர் உணர்த நினைக்கிறச்சியே அவனுக்கு பாதி பசி போயிடும். புரியுதுங்களா? ஒருத்த ரொம்ப விசாரத்தோட வர்ற, என்னையா கஷ்டமா இருக்கு வீட்டுல வர்றப்ப அதுக்கு என்னையா கவலைப்படாதியா, கடவுள் இருக்கார், இதெல்லாம் கர்மா தானே தீந்துரும் அப்படின்னு வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கான விடையை கொடுத்துருச்ச. அதுதான் உளம் சார் தெளி விசாரத்தால். நீங்க உணரணும், யூ ஷுட் ஃபீல் இட். அந்த உணர்வுடன் அந்த விசாரம் பண்றச்ச ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ அது தானா நடக்கும். இதுதான் முக்கியமே ஒழிய அடுத்த முக்கியம் கிடையாதுன்னு சொல்லல பகவான். அதுவும் தேவை, ஆனா அதோட நின்றுடாது. பெரியவங்க பேசுற பிரசங்கத்தை கேளு, நிறைய நீதி நூல்களை படி, நிறைய தர்மம் பண்ணு, நிறைய சாதனை பண்ணு. அதோட எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன? ஒரு குருவினுடைய திருவருள். அடுத்தது அவர் என்ன சொன்னாரோ அதனுடைய வழிகாட்டலில் தான் நடத்தல் மிக 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 அவசியம். இந்த 2 பாடல்கள் சரியா? அடுத்தது 3வது பாடலுக்கு போறோம். நீ போர்மா எவ்வளவு? இது ஒரு ஆரம்பம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பகவான் முதல் 5 பாடல்களில் இனி நம்ம 3 பாடல் பார்த்திருக்கோம். ஒண்ணு மங்கள பாடல், இது கருப்பொருள் என்ன, எது பொருளாகும், அது இதுவாம் பொருளாமோ, எது மெய்யின் இயல்பும் பார்த்துக்கோம். இப்ப மேவும் திறனும் ஒன்னா பார்த்துட்டு வரோம். ரொம்ப அழகு. மெய்யின் இயல்பு பார்த்தாச்சு. மெய்யின் இயல்பு என்ன? எதற்குள்ள எல்லா பொருள்களும் அடங்குமோ, எதற்குள்ள எல்லா பொருள்களும் தன்னுடைய வேலையை செய்யுமோ, எதற்குள்ள எல்லா பொருள்களும் இயங்கிக் கொண்டிருக்குமோ, அதுல பாதிக்கப்படாமல் தான் ஆதாரமாக இருக்கக்கூடிய அதுதான் மெய்யின் இயல்பு. அதை மேவும் திறனும். அது எப்படி அடைகிறது? அதுதான் முதல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டா? சாது உறவு சார் இல்ல சத் இணக்கத்தினார். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட உறவு வச்சுங்க ரொம்ப முக்கியம். 2வது ஒரு குருவினுடைய திருவருள். அந்த குருவினுடைய திருவருளோட நின்றுடாம மத்த பெரியவங்க பேசுறதெல்லாம் கீழே, நிறைய நீதி நூல்களை படி, நிறைய தர்மம் பண்ணு, அப்புறமா உன்னுடைய சாதனைகள் பிராணாயாமம் அத்தகையும் பண்ணு. அதோட எல்லாத்தையும் விட ஒரு குரு காட்டி வழியில் நடத்தல் மிக மிக முக்கியம். அந்த மேவும் திறனுள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மள சரியா? நம்ம அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இது ஒரு அழகான ஆரம்பம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது குருநாத் கல்வன் முன்னாடியே நான் எடுத்திருக்கணும், ஆனா அப்ப தெரியாது எனக்கு இதை பத்தி. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அடடா பகவான் பன்னூல் கூறும் உண்மைன்ட்டு தான் சொல்லாம இப்படிலாம் சொல்லியிருக்கான்ட்டு எவ்வளவு அழகா ஒரு தன் அடக்கத்துடன் அந்த பாடல்களை, இந்த பெருமையெல்லாம் முருகனார் தான் போகும். பகவான் இதுலயுமே படாதவன். நீ கேட்டா கீழே கேட்காட்டி போட்டு கேட்டாங்கல்ல, அப்படிப்பட்டவன். அவரை இழுத்து பிடிச்சி எப்படி ஒரு பெரிய 6 ஜீவன் நதி போறது, அது ஜீவன் நதி போயிட்டே இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த பயிர்களுக்கெல்லாம் பயனுள்ள வகையில் தரது அந்த வாய்க்கால் வெட்டுறதும் முக்கியம். அந்த வேலையை தான் நம்ம அழகா முருகனாரும் காவிய கட்ட கணபதியும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்க இல்லாட்டி
பகவானுடைய நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து ஒரு புக் ஃபார்மேட்ல இமெயில் அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஐ ஹவ் டேக்கன் தி மூல நூல், அதுல மூல பாடல்கள் எடுத்த அந்த நூல் ரமணர் நூல் திரட்டு அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறமா அதை அன்வயப்படுத்துறதுக்கு முருகனாருடைய அணுக்க தொண்டர் கனகம்மாள் அப்படின்ற ஒரு அம்மா, அவங்க ரமணாசிரமத்திலே இருந்து அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவர்கள் விளக்கம் கொடுத்தது அதனுடைய விளக்கத்தை சேர்த்து. அதுக்கப்புறமா சாதுவோம் சுவாமிகள் பகவானுடைய அணுக்க தொண்டர். தமாஷா இருக்கு. சாதுவோம் இந்த ரமணாசிரமம் முருகனாரியே இருக்க விடல, காவிய கட்ட கணபதியையும் இருக்க விடல, சாதுவோம் சா வெளியே இருக்க விடல, எல்லாரையும் வெளியே தோட்டிட்டாங்க. இதுதான் ஏன் நிஜம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆசிரமத்துக்கு நம்ம குரு அப்போ அவர் கேட்கிறார் காவிய கண்ட கணபதி ரொம்ப கோமா நிரஞ்சனானந்த சொல்லிடுற பகவானுடைய தம்பி, வெளியே போ, ஆசிரமத்தில் இருக்காது, நீ ரொம்பவுமே டாமினேட் பண்ற, ரொம்ப வருத்தமா நானா டாமினேட் பண்றேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டியேன்ட்டு நேர பகவான்கிட்ட போயிட்டு நிக்கிறார். சுவாமி என்ன வெளியே போய் சொல்லிட்டாரு, நான் எவ்வளவு எத்தனை வருஷங்கள் உங்க கூட இருந்திருக்கேன், எனக்கு இங்க இடம் இல்லையா? பகவான் சொல்ற ஓ அப்படிதான். அதுக்கப்புறம் போயிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம், அல்ல ஒண்ணுமே கிடையாது. பகவான் பிற்காலத்து சொல்ற, நீ வெளியே போனதாயா உன்னுடைய அருமை இந்த உலகத்துக்கு தெரியுது, நீ என் கூடவே இருந்திருந்தா உன்னுடைய அருமை தெரிஞ்சிருக்காது. இப்போ உன்னுடைய உலகமே உன்னை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி விட்டு இருக்கல. காவிய கணபதி மிகப்பெரிய பிராண சக்தி உடையவர், அவர் தொட்ட ஷாக்கடிக்கும், அப்பேற்பட்டவர். முருகனார் அவர் கலை களஞ்சியம், அறிவு களஞ்சியம். இவளெல்லாம் ஆசிரமம் உள்ளே வைக்கல, இதை ஒன்று சொல்லி வெளியேற்றி விட்டு. சாதுவோம் சுவாமிகள் அங்கிருந்து அவர் கோயில் அங்கதான் ரமணாசிரமத்துக்கு எதிரில் நடந்து போனீங்கன்னா அங்க ராம் சரத்குமார் ஆசிரமத்துக்கு முன்னாடி சாதுவோம் சுவாமிகள் கோயில் இருக்கு. அவர் ஒருத்தர் தான் ரமண பகவானுடைய அத்தனை நூல்களுக்கும் தமிழ் விளக்க உரை எழுதியது. அவர்கிட்ட மைக்கேல் ஜேம்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெளிநாட்டம், எங்க அண்ணாவுக்குலாம் தெரியும், நான் தான் பார்த்து பேசியிருக்கேன். அவர் பொறுமையா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல விளக்க உரை எழுதியிருக்கேன். அந்த விளக்க உரையில நான் அதையும் எல்லாமே காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பண்ணிதான் இந்த புக்கை நான் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஒரு அரும்பெரும் முயற்சி. ஏன்னு எல்லாருக்குமே இது ஒரு நல்லது பழகணுங்கிற நல்ல எண்ணத்துல நான் பண்ணியிருக்கேன். அதனால அதை படிங்க, படிச்சுட்டு அதை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. நாம என்ன அடுத்த வாரம் சந்திக்கலாம், சரியா? அடுத்த வாரம் வழக்கம் போல 11 இன்னைக்குதான் வந்து அந்த இது ஒரு ஃபங்க்ஷன் போகன்றது. அடுத்த வாரம் 11 சரியா? எப்படி இருந்தது? உங்கள் எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு இனிமையான கழுத்து வலிப்பா அந்த திருப்பி பழையபடி வெர்டிகோ மாதிரி வருதுப்பா, அதான் படுத்து